ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப்மா. வீட்டில் குழந்தைகளுக்கு பர்த்டேவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வெட்டிங் டேவாக இருந்தாலும் சரி, வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்ம கேக் இந்த மாதிரி வீட்டிலையே ஈஸியாக செஞ்சு நம்ம என்ஜாய் பண்ண முடியும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். கூடவே 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இதை முட்டை போடாமல் கூட நம்ம செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். கூடவே 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 100 ml பால் காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சர்க்கரை போடணும். சரியாக இருக்கும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதில் ஊற்ற போகிறோமோ அதை அந்த பாத்திரத்தில், டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பக்கமே சுற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு மேலே இட்லி பாத்திரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிறத மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து நம்ம கலந்து இதில் நெய் தடவி இருக்கிற பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரம் அப்படியே ஹீட் ஆகட்டும். நம்ம வேறு எந்த கெட்டியான பாத்திரமாக இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். இதை அப்படியே வச்சு இது மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம். நான் உள்ளே தண்ணி எதுவுமே வைக்கல, சும்மா வெறும் பாத்திரமாக தான் இருக்குது. உள்ளே வச்சு நம்ம அதுக்கு மேலே இட்லி பாத்திரம் மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஒரு நட்ஸ்னாலும் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நட்ஸ் போட்டிருக்கேன். பிஸ்தா 2, முந்திரி 2, பாதாம் 2 போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது ஒரு 30 நிமிஷம் இந்த கேக் வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம பவுட்ரு பண்ணதை பிஸ்தாவும் முந்திரியெல்லாம் நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலுமே நம்ம அதையுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் உள்ளே வேணும் அப்படின்னா கூட நம்ம ஃபஸ்ட்டே கலந்து வச்சுக்கலாம். இப்போ நான் மேலே மட்டும் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வேகட்டும். மீடியம் ஹீட்டில் வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சோம்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. இது வெந்திருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு கத்தி உள்ளே விட்டு பார்த்தோம்னா நல்லா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் கீழே எதுவுமே பட்டர் சீட்டெல்லாம் எதுவுமே போடல. அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அதனால் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக வந்திருக்கு. எதுவுமே ஒட்டல. நான் எதுவுமே கடையில் வாங்கலை. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக கேக் செஞ்சிடலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே நம்ம கோதுமை மாவில் வேணாலும் நம்ம இந்த மாதிரியே செய்யலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.